சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றுமல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனத்தின் மூலமாக தேவரீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றி மேன்மையடைய வேண்டும் என்கிற வாஞ்சையோடு ஜீவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில நாட்களாக நெகேமியாவின் புஸ்தகத்தை என்னுடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்தார். இந்த வேத பகுதியை தியானிக்கும் போது நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்கள் வெளிப்படக்கூடியதாக காணப்படும். நாம் படித்த இந்த வேத பகுதியிலே ராஜாவினால் நெகேமியாவிடம் கேட்கப்பட்ட 4 கேள்விகளை குறித்து நாம் படிக்கிறோம். முதலாவது கேள்வி 2ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? இரண்டாவது கேள்வி 4ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். 3ஆம் கேள்வி 6ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? 4வது கேள்வியும் 6ஆம் வசனத்திலேயே காணப்படுகிறது. நீ எப்பொழுது திரும்பி வருவாய்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4 கேள்விகளையும் கேட்கக்கூடிய ராஜாவினுடைய பெயர் அர்தசஷ்டா என்பதாகும். சரித்திரத்தில் இந்த ராஜாவினுடைய பெயர் லாங்கிமேனஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம்.
அர்த்த சஷ்டா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டாயிருக்கிறது. அர்த்த என்றால் பெரிய, கிரேட். சஷ்டா என்றால் ராஜா, கிங். பிரைஸ் தி லார்ட். அர்த்த சஷ்டா என்றால் பெரிய ராஜா என்பதுதான் அர்த்தமாக காணப்படுகிறது. நாம் இந்த ராஜாவை நம்முடைய வாழ்க்கையிலே யாரோடு ஒப்பிட்டு படிக்க முடியும் என்றால், தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக தியானிக்க முடியும், ஒப்பிட்டு நம்மால் படிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலேயும் கூட சிலர் துக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. அந்த கேள்வி என்ன? அன்றைக்கு நெகேமியாவை பார்த்து அர்தசஷ்டா ராஜா கேட்ட அதே கேள்வியை இந்த காலை வேளையிலே ராஜாதி ராஜாவாகிய மகத்துவமான ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து துக்கத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். நீ துக்கமுகமாயிருப்பது என்ன என்பதுதான் அந்த கேள்வியாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, நீங்கள் வந்த பிரகாரமாக அல்ல. ஒருவேளை தேவ சமூகத்திலே துக்கத்தோடு வந்திருக்கலாம், ஆனால் திரும்பி செல்லும் போது வந்த பிரகாரமாக அல்ல, நீங்கள் சந்தோஷத்தோடு திரும்பி செல்வீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை படிக்கும் போது, நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவன் தம்மை மகத்துவமான ராஜாவாக வெளிப்படுத்துகிறார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தது ஏதோ தற்செயலாக வரவில்லை. நீங்கள் இந்த இடத்திலே வந்தது ஒரு பெரிய தேவ திட்டத்தோடு கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த இடத்திலே வந்தது ஒரு பெரிய தேவ நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மகத்துவமான ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே தெய்வ பிள்ளையே, இது மகத்துவமான ராஜாவின் சமூகமாயிருக்கிறது. இது ராஜாவின் அரண்மனையாக காணப்படுகிறது. ஒருவராகிலும் ராஜ அரண்மனையிலே துக்கத்தோடு ஊழியம் செய்வதை மகத்துவமான ராஜா விரும்புவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அரண்மனையிலே ராஜாவுக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு ஊழியம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இங்கேயோ நெகேமியாவினுடைய முகத்திலே ஒரு பெரிய துக்கம். ஆகவே அர்தசஷ்டா ராஜா கேட்கிறார், ஏன் நீ துக்கமுகமாயிருக்கிறாய் என்று. ராஜ அரண்மனையிலே ராஜாவின் சமூகத்திற்கு முன்பாக ஒருவரும் துக்கத்தோடு காணப்படுவதை எப்படி ராஜா விரும்புவதில்லையோ, அதை போல மகத்துவமான ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சமூகத்திலே காணப்படுகிற ஒருவரும் துக்கத்தோடு துக்க முகத்தோடு இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. பிரைஸ் தி லார்ட். நெகேமியா என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டாயிருக்கிறது. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன் who is comforted by Jehovah. யெகோவாவால் ஆறுதல் அடையப்பட்டவன் என்பதுதான் நெகேமியா என்கிற வார்த்தைக்கு அர்த்தமாயிருக்கிறது. தேவ சமூகத்திலே காணப்படுகிற ஒவ்வொருவரும் யெகோவா தேவனால் ஆறுதல் அடையப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். தேவ சமூகத்திலே காணப்படுகிற ஒவ்வொருவரும் they were comforted by Jehovah. நீங்கள் தேவனால் ஆறுதல் அடைந்தவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனால் தேவ சமூகத்திலே ஆறுதல் பெற்றவர்களாயிருக்கும் பட்சத்தில் ஒரு கேள்வி, ஏன் உன் முகம் துக்கமாயிருக்கிறது?
அது ராஜாவுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அர்தஷஷ்டா ராஜாவுக்கு ஒரு ஆச்சரியம். ராஜ சமூகத்திலே ஏன் நெகேமியா துக்கமுகத்தோடு இருக்க வேண்டும்? யெகோவாவால் ஆறுதலை பெற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளையே, நீ ஏன் ராஜாவின் சமூகத்திலே, அரண்மனையிலே, மகத்துவமான ராஜாவின் சமூகத்திலே துக்கத்தோடு காணப்பட வேண்டும்? தெய்வ பிள்ளையே, நெகேமியாவுக்கு ஒரு பதில் காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, நெகேமியாவுக்கு ஒரு பதில் காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, அந்த பதில் என்ன தெரியுமா? தெய்வ பிள்ளையே, நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நெகேமியா அதற்கு பதில் சொல்லுகிறான். ராஜாவை நோக்கி நெகேமியா பேசுகிறான். ராஜா, என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மாத்திரம் பரிகரிக்கும்படியாக வரவில்லை, நம்முடைய சாபங்களை எல்லாம் நீக்கும்படியாக மாத்திரம் வரவில்லை, நம்முடைய ரோகங்களுக்கெல்லாம் பரம வைத்தியராயிருந்து சுகத்தை கொடுக்கும்படியாக மாத்திரம் தம்முடைய சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் நம்முடைய துக்கங்களையும் தம்முடைய ஜீவியத்திலே ஏற்றி எடுத்திருக்கிறார். ஆகவேதான் சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. பாரம், துக்கம் அனைத்தையும் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றெடுத்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் துக்கம் நிறைந்தவர் என்று அழைக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று படிக்கிறோம். அவர் துக்கம் நிறைந்தவராக காணப்பட்டார். ஏன் அவருக்குள்ளாக துக்கம் காணப்பட்டது? நம்முடைய ஜீவியத்திலே சந்தோஷம் உண்டாயிருக்கும்படியாக நம்முடைய பாரங்கள் அனைத்தையும், நம்முடைய துக்கங்கள் அனைத்தையும் அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டார். Praise the Lord. So you need not be sad. நீ துக்கம் முகமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீ யெகோவா தேவனால் ஆறுதலை பெற்றுக்கொண்டவன், நீ யெகோவா தேவனால் ஆறுதலை பெற்றுக்கொண்டவள். ஒருவேளை யெகோவா தேவனால் ஆறுதலை பெற்றுக்கொண்ட உன் வாழ்க்கையிலே ஏதாகிலும் துக்கம் உண்டாயிருக்குமே, ஆனால் நீ அப்படி துக்கத்தோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. நீ அப்படி துயரத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவது தேவனுக்கு விருப்பம் அல்ல. காரணம், உன் துக்கங்களை எல்லாம் அவர் ஏற்றெடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது உன் ஜீவியத்திலே துக்கம் உண்டாயிருக்குமே, ஆனால் ஒன்றை நீ செய்ய வேண்டும். அதை உன் ஜீவியத்திலே மறைத்து வைக்காமல், அதை உன் ஜீவியத்திலே என்ன செய்யக்கூடாது? மறைத்து வைக்காமல் திறந்த உள்ளத்தோடு மகத்துவமான ராஜாவினிடத்திலே நீ ஏறெடுத்து சொல்வாயானால், அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இல்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பெரிய ராஜா, அவர் மகத்துவமான ராஜா. நெகேமியா என்ன செய்தான்? ராஜா இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகவே காத்திருந்தது போல, ராஜா கேட்டவுடனே அவன் தன்னுடைய உள்ளத்தை திறந்தான், அவன் தன்னுடைய இருதயத்தை திறந்தான். அவனுடைய ஜீவியத்தில் எதனால் துக்கமுகம் உண்டானது என்பதை அவன் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, நெகேமியாவுக்கு துக்கமுகமாயிருப்பதற்கு காரணம், எருசலேமின் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஜீவியத்திலே துக்கம். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு தலபலபரதபதுலபே
எருசலேமின் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கும் போது நெகேமியாவால் சந்தோஷத்தோடு இருக்க முடியவில்லை. அவனுக்குள்ளாக ஒரு பெரிய பாரம், எருசலேம் கட்டப்பட வேண்டும். எருசலேம் என் ஆலயம், நான் ஆசித்த வீடதே. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆனால் இப்பொழுது எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, எருசலேமின் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எழுத்தின் பிரகாரமான எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருப்பதை அறிந்த நெகேமியா அரண்மனையிலே காணப்பட்டாலும், ராஜ சமூகத்திலே காணப்பட்டாலும் அவனுடைய முகமோ துக்க முகமாயிருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய துக்கத்திற்கு காரணம் என்ன? ஆராய்ந்து பார், உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார், உன் ஜீவியத்தை ஆராய்ந்து பார். எதனால் துக்க முகம் உண்டாகிறது ஜீவியத்திலே? ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் அதை மறைக்காமல் உள்ளத்தை திறந்து மகத்துவமான ராஜாவினிடத்திலே தேவ சமூகத்திலே சொல்லுவீர்களானால் உங்கள் பிரச்சனைகளுக்கு நிவாரணம் உண்டு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இங்கே நெகேமியா சொல்லுகிறான், பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் என்று சொல்லுகிறான். நீங்கள் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பிதாக்களின் கல்லறைகள் என்கிற சொற்றொடரை பல இடங்களிலே நீங்கள் காண முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பிதாக்களின் கல்லறைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பிதாக்களின் கல்லறைகள் என்கிற சொற்றொடர் காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, ஆகவே சற்று இந்த பிதாக்களின் கல்லறைகளை குறித்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பிதாக்கள் யார்? அவர்களுக்கு எவ்வாறு இப்படிப்பட்ட பெயர் கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, பிதாக்களின் கல்லறைகள் என்பதை குறித்து சிந்திப்பதற்கு முன்பாக பிதாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதன் அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் சற்று அறிந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஜீவித்திருந்த முன்னோர்கள் எல்லாருமே ஒரு அர்த்தத்தில் நம்முடைய பிதாக்களாக காணப்பட்டாலும் கூட வேத புஸ்தகம் எல்லாரையும் பிதாக்கள் என்று அழைப்பதில்லை. அவர்கள் எல்லாரும் மாம்சத்தின்படி பிதாக்களாக தான் காணப்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையிலே பிதாக்கள் என்கிற நிலவரத்தை அடையும்படியாக சில அனுபவங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்து வந்த ஜீவித்து வந்த முன்னோர்கள் எல்லாரும் மாம்சத்தின்படி பிதாக்கள் என்றாலும் அவர்கள் எல்லாரும் பிதாக்கள் என்று அழைக்கப்படுவதில்லை. தேவனுடைய பார்வையிலே சிலர் பிதாக்கள் என்று அழைக்கப்படும்படியான தகுதியை பெற்றுக் கொண்டார்கள். பிதாக்கள் என்று அழைக்கப்படும்படியான அனுபவங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். பிதாக்கள் என்று அழைக்கப்படும்படி தேவன் எதிர்பார்க்கிற நிலவரம் அவர்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருந்தது. அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், அப்படிப்பட்ட பிதாக்கள் யார்? வேதத்தில் யாரையெல்லாம் தேவன் பிதாக்களாக கருதினார் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். ஆபிரகாமை தேவன் பிதா என்று அழைத்தார். அதற்கேற்ற அனுபவத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்தார். இப்படியாக வேதத்தை தியானிக்கும் போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது இவர்கள் எல்லாரும் பிதாக்கள் என்று அழைக்கப்படும்படியான அனுபவங்கள் அவர்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருந்தது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவன் பிதாக்கள் என்று அழைக்க வேண்டுமானால் அவர்களுடைய ஜீவியத்திலே
விசேஷமான அனுபவங்கள் உண்டாயிருக்க வேண்டும். அது தேவனால் உருவாக்கப்பட்ட அனுபவங்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் எப்பொழுது தேவன் ஆபிரகாம் ஒரு பிதா என்று அழைக்கப்படும்படியான உறுதிமொழி உண்டானது என்பதை தியானிக்கும் போது, தெய்வ பிள்ளையே, முதலாவது ஆதாம் தகப்பன் என்கிற பெயரை பெற்றிருந்தாலும் கூட அவன் முற்பிதாவாய் இருந்தபடியினாலே மாம்சத்தின்படி ஒரு பிதாவாக காணப்பட்டான். ஆனால் தேவனால் பிதா என்று அழைக்கப்படும்படியான அனுபவம் யாருக்குள்ளாக காணப்பட்டதென்றால் ஆபிரகாமுக்குள்ளாக காணப்பட்டது. வாசியுங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றும், 4ஆம் வசனம், நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று கூறி, இதனால் 5ஆம் வசனம், இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் என்று தேவன் அவனுடைய பெயரை மாற்றியதை நாம் காண்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஆபிரகாம் சரீர பிரகாரமாக ஒரு குடும்பத்திற்கு தலைவனாகிய பிதாவாய் இருப்பதை பற்றி அல்ல இங்கே தேவன் எடுத்துரைப்பது, ஒரு வாக்குத்தத்த சந்ததிக்கு பிதாவாக போவதை பற்றி தான் தேவன் இங்கே எடுத்துரைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த சந்ததியாக தான் நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு நமக்கு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக விசுவாசத்திற்கு தகப்பனாக ஆபிரகாம் காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இந்த இடத்திலே ஆபிரகாம் எல்லா கோத்திர பிதாக்களுக்கும் தலைவன் அல்லது கோத்திர பிதாக்களின் பிதா. இது கத்தோலிக்க தமிழ் மொழிபெயர்ப்பிலே அப்படி காணப்படுகிறது. நம்முடைய வேதத்திலே எப்படி காணப்படுகிறது என்றால், வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் எல்லா கோத்திர பிதாக்களுக்கும் தலைவன் என்றுதான் அங்கே படிக்கிறோம். ஆனால் நீங்கள் கத்தோலிக்க தமிழ் மொழிபெயர்ப்பை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் கோத்திர பிதாக்களின் பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஆபிரகாம் ஒரு பிதாவாய் உருவாக்குவது தேவனுக்கு எளிதான ஒரு வேலையாக இருக்கவில்லை. தேவன் ஆபிரகாமை பிதாவாக உருவாக்கும் எண்ணத்தோடு அழைத்த போது முதலாவது என்ன செய்தார் என்றால், அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையை செய்த தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்த்தார் என்றால், கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். எதை எதிர்பார்த்தார்? கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். தெய்வ பிள்ளையே, அந்த உடன்படிக்கைகளுக்கு ஏற்ற பிரகாரம் நடந்தவன் என்ற நிச்சயம் அவனை குறித்து தேவனுக்கு உண்டாகும் வரைக்கும் அவன் பிதாவாக காணப்பட முடியாது. தேவ சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அவருடைய பார்வையிலே பிதாவாக காணும்படியாக விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தேவன் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறவராயிருக்கிறார். அந்த உடன்படிக்கையிலே தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், மாறாதவராயிருக்கிறார், உங்களை மறவாதவராயிருக்கிறார். ஆனால் ஒன்றை உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். அது என்ன? உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் உங்களை பிதாவின் அனுபவத்திலே அதற்கேற்ற நிலவரத்திலே உங்களை அழைக்கும் வரைக்கும் அவர் என்ன உடன்படிக்கையை உங்கள் ஜீவியத்திலே செய்தாரோ அதற்கேற்ற கீழ்ப்படிதலோடு அவருடைய நடத்திப்பிலே நீங்கள் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பின்பு என்ன செய்கிறார்? முதலாவது ஒரு சிறிய கீழ்ப்படிதலுக்குரிய காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைப்பார். அதிலே நீங்கள் உண்மையாய் இருக்கும் போது பின்பு அதை காட்டிலும்
மேன்மையான ஒரு பிரதிஷ்டையோடு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்படியாக செய்வார். அதிலே கீழ்ப்படியும் போது தேவன் என்ன செய்வார்? அதற்கும் மேன்மையான பிரதிஷ்டையோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்படியாக ஒரு எதிர்பார்ப்போடு உடன்படிக்கையின் தேவன் உண்மையுள்ளவராயிருப்பார். அப்படி கீழ்ப்படிந்து மேன்மையான தெய்வ பிரதிஷ்டையோடு ஜீவிக்கும் போது முடிவிலே சொல்லுவார், இவன் பிதாவாய் இருக்கிறான் என்று சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? முதல் அனுபவத்திலேயே முதல் படியான ஒரு கீழ்ப்படிதலின் அனுபவத்திலேயே ஜனங்கள் இடறி விடுகிறார்கள். ஜனங்கள் கர்த்தரோடு இசைந்து நடக்க முடியவில்லை. ஜனங்கள் கர்த்தர் செய்த உடன்படிக்கையை மீறி விடுகிறார்கள். ஜனங்கள் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஆகவே அவர்களால் மிகவும் மேன்மையான ஒரு பிரதிஷ்டையை செய்து மிகவும் மேன்மையான கீழ்ப்படிதலுக்குள்ளாக பிதா என்று அழைக்கப்படுகிற தெய்வீக அனுபவத்திலே காணப்பட இயலாதபடி காணப்படுகிறார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பிதா என்று ஒரே நாளிலே அவன் அழைக்கப்படவில்லை. அவனை தேவன் உருவாக்கினார். பிரைஸ் தி லார்ட். உருவாக்க ஆரம்பித்த போது அநேக காரியங்களிலே ஆபிரகாம் விசுவாசத்திலே பலப்பட வேண்டியதாயிற்று. ஆபிரகாம் அநேக காரியங்களிலே அவிசுவாசம் இல்லாமல் விசுவாசத்திலே பலப்பட வேண்டியதாயிருந்தது. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியவனாயிருந்தான். அப்படியே விசுவாசத்திலே பலப்பட்டான். அப்படியே தேவன் தன்னோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவனாயிருந்து கீழ்ப்படிந்தான். ஒரு நாளிலே ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் பேசினார். நீ அதிகமாக நேசிக்கிற உன் குமாரனாகிய ஈசாக்கை மோரியா மலைக்கு அழைத்து கொண்டு போ, அங்கே பலிபீடத்திலே கிடத்து அங்கே எனக்காக ஈசாக்கை பலி செலுத்துவாயாக என்றார். தேவன் உங்களோடு நீங்கள் அதிகமாக நேசிக்கிற ஒரு காரியத்தை பலிபீடத்திலே வைத்து விடு மகனே. நீங்கள் அதிகமாக நேசிக்கிற ஒரு காரியத்தை பலிபீடத்திலே வைத்து விடு மகளே என்று கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் உங்கள் அனுபவம் என்னவாயிருக்கும்? ஆபிரகாம் சற்றும் தயங்கவில்லை. அவன் எழுத்தின் பிரகாரமாக மோரியா மலைக்கு ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்தும்படியாக பலிபீடத்தில் கிடத்துவதற்கு முன்பாகவே அவனுடைய மனது ஈசாக்கின் மேல் அல்ல, ஈசாக்கை கொடுத்த தேவன் மேலே சிநேகமுள்ளவனாயிருந்தான். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தோற்று போகாமல் வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய வேண்டுமானால் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரை அன்பு செலுத்துங்கள். அப்படியானால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுடைய உள்ளத்திலே தெய்வ அன்பு காணப்பட்டது. ஈசாக்கை பெற்றுக்கொண்ட போது சந்தோஷம்தான். ஆனாலும் ஈசாக்கை பெற்றுக்கொண்ட போது ஈசாக்கிலே உள்ள அன்பை காட்டிலும் ஈசாக்கை கொடுத்த தேவனிலே ஆபிரகாமுடைய அன்பு அதிகமாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் ஆபிரகாம் இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை விளங்கச் செய்தான். அவன் மோரியா மலைக்கு கொண்டு போய் ஈசாக்கை பலிபீடத்தில் கிடத்தி கத்தியை ஓங்கின போது தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், உடன்படிக்கையிலே எவ்வளவு உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தங்களிலே மாறாதவர் என்பதை அறிந்து கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆபிரகாம் அதுவரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வந்திருந்தாலும் மற்ற அநேக பிரதிஷ்டைகளை அவன் செய்திருந்தாலும் இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பிரதிஷ்டைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் அவன் வரும் வரை தேவன் காத்திருந்தார். இப்படி ஒரு நிச்சயம் உண்டான பிறகுதான் தேவன் ஆபிரகாமோடு தம்முடைய உடன்படிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்துவதை நாம் காண்கிறோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் உண்டு.
ஒருவன் ஆபிரகாமை போல பிதாவாக்கப்படும்படி தேவன் எதிர்பார்க்கிற ஆழமான ஒரு பிரதிஷ்டையும் கீழ்ப்படிதலும் அவனிலே காணப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை தேவன் தெளிவாக்குகிறார். இங்கே இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னோடு தேவன் இடைபடுகிறார். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே உன்னை சற்று ஆராய்ந்து பார். உன்னுடைய பிரதிஷ்டையின் நிலவரம் என்ன? நீ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறாயா? உன்னை தேவன் பிதாவின் ஸ்தானத்திலே காணும்படியாக விரும்புகிறார். நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி பிதாவாகிய தேவனாய் இருக்கிறாரோ அதே பிதாவாகிய தேவனுக்குள்ளாக காணப்படுகிற தெய்வீக அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்து பிதா என்று அழைக்கப்படும்படியாக விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் தேவன் எதிர்பார்த்த அனுபவத்திற்குள்ளே வந்தான். இன்றைக்கு பிதா என்று அழைக்கப்படுகிறான். இப்படிதான் சில தெய்வீக அனுபவங்கள் மூலமாக தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது போன்றவர்கள் பிதாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். உங்களையும் அந்த நிலவரத்திற்குள் கொண்டு வரும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த காலை வேளையிலே சற்று கண்களை மூடி, கர்த்தாவே, நானும் தேவனே, நீர் எங்களை வழிநடத்துகிற பாதையிலே கீழ்ப்படிதலோடு தெய்வீக பிரதிஷ்டையோடு பிதா என்று அழைக்கப்படும்படியான நிலவரம் உண்டாகும்படியாக அனுகிரகம் செய்தருளும் என்று ஸ்தோத்திர பலிகளை எடுப்பீர்களா? ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். இப்படிப்பட்ட அனுபவங்களை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். உங்களோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் பயனுள்ளவர்களாயிருப்பீர்கள். உங்களை காண்கிறவர்கள் தெய்வீக நிலவரங்களை உங்களிலே காண்பார்கள். இப்பொழுது நாம் அடுத்த பகுதிக்கு வருவோம். கல்லறைகள். இங்கே நெகேமியா என்ன சொல்லுகிறான்? தெய்வ பிள்ளையே, பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, கல்லறைகள் கல்லறைகள் என்பது எதை காட்டுகிறது? ஒரு மனிதனுடைய உலக ஜீவியத்தின் முடிவை காட்டுகிறது. ஒருவனுடைய கல்லறையை நீங்கள் காணும் போது அந்த மனிதனுடைய ரூபம், அந்த மனிதனுடைய சுபாவம், அவன் ஜீவித்திருந்த நாட்களிலே அவன் செய்த கிரியைகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். ஒரு துன்மார்க்கனாய் இருந்தால் அவனுடைய ரூபம்தான் உங்கள் கண்களுக்கு முன்பாக வரும். அவன் எவ்வளவு பாவ காரியங்களிலே ஈடுபட்டான், அவன் எப்படி தேவனுக்கு பிரியமில்லாத பின்மாற்றத்திற்குள்ளாக காணப்பட்டான், தோல்விகளை சந்தித்தான், துஷ்டத்தனங்களை செய்தான், கீழ்ப்படியாமை உள்ளவனாய் வாழ்ந்தான் என்பவைகளெல்லாம் நினைவிற்கு வரும். அதே நேரம் ஒரு பரிசுத்தவானுடைய கல்லறையை காணும் போது அவன் தேவனுக்காக எவ்வளவு ஓடி ஓடி பிரயாசப்பட்டான், அவன் எவ்வளவு தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினான், அவன் எப்படி தேவநாம மகிமைக்கென்று ஜீவித்தான், அவனுடைய பிரயாசங்கள் எப்படி காணப்பட்டது, அவன் போதித்த உபதேசங்கள் எப்படி காணப்பட்டது, அவன் செய்த ஊழியங்கள் எப்படி காணப்பட்டது, அவன் கர்த்தருக்காக பட்ட பாடுகள் எப்படிப்பட்டதாய் இருந்தது, அவனுடைய விசுவாச வாழ்க்கை, அவனிலே காணப்பட்ட தெய்வீக அன்பு, அவனுடைய பரிசுத்த ஜீவியம், அவனுடைய விசுவாச வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு முன்பாக தோன்றும். பிரைஸ் தி லார்ட். கல்லறைகள் என்று சொல்வது ஒரு மனிதனுடைய உலக ஜீவியத்தின் முடிவை காட்டுகிறது. கல்லறையை காணும் போது ஒரு மனிதன் இந்த பூலோகத்திலே எப்படி வாழ்ந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள ஏதுவாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, கல்லறை என்று சொல்வது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் ஒரு மனிதனுக்கு சரீர உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆம், வேதம் சொல்லுகிறது, மனிதன் செய்யும் நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி ஒரு நாள் அவன் உயிர்த்தெழ வேண்டியது அவசியம் என்பதை வேதம் உணர்த்துகிறது. தெய்வ பிள்ளையே, யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களை வாசிக்கும் போது நம்முடைய முன்னோர்களாகிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதல் உண்டென்கிற நிச்சயத்தோடு தான்
அவர்கள் ஜீவித்தவர்களாய் இருந்தார்கள். பிதாக்கள் தாங்கள் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைகளில் இருந்து உயிர்த்தெழுவார்கள் என்கிற எண்ணத்தோடு தான் அவர்கள் ஜீவிக்கிறவர்களாய் இருந்தார்கள். முற்பிதாக்களின் ஜீவியத்தையும் விசுவாசத்தையும் பின்பற்றின ஒவ்வொருவரும் மரிக்கும் போது தங்களுடைய பிதாக்களின் கல்லறையிலேயே வைக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள் தெய்வ பிள்ளையே. உதாரணமாக யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுடைய மரண வேளை வந்தபோது அவன் என்ன சொல்கிறான்? பிதாக்களின் கல்லறையிலே தன்னுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணும்படியாக யோசேப்பை அழைத்து வேண்டிக் கொள்வதை பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர்கள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு காணப்பட்டார்கள். அவர்களிலே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டாயிருந்தது. நாங்கள் சரீரத்திலே மரித்தாலும் ஒரு நாள் நாங்கள் அடக்கம் பண்ணப்படுகிற இடத்திலிருந்தே உயிர்த்தெழுவோம் என்கிற நிச்சயம் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. வாசியுங்கள், ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே தன்னுடைய சரீர மரண வேளை வந்தபோது யாக்கோபனுடைய வேண்டுதல் எப்படி காணப்பட்டது என்பதை குறித்து படிக்கிறோம். வாசியுங்கள். நான் என் பிதாக்களோடு படுத்துக்கொள்ள வேண்டும். நான் என் பிதாக்களோடு படுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணி இருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றார். அதற்கு அவன் போதும். பாருங்கள் யாக்கோபனுடைய விண்ணப்பம். பிதாக்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலேயே தானும் தன்னுடைய சரீர மரணத்திற்கு பிறகு அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவனாயிருந்தான். இது நிமித்தம் அவர்களுக்கு தங்கள் பிதாக்களின் கல்லறைகள் எவ்வளவு ஒரு முக்கிய விஷயமாயிருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கும் யூதர்கள் தங்களுக்கு ஒரு முக்கிய விஷயமாயிருக்கிறதாக கருதுகிறது என்ன தெரியுமா? தங்களுடைய பிதாக்களின் கல்லறைகள். இன்றைக்கும் யூதர்கள் தங்கள் நாட்டின் மேல் தீராத வாஞ்சை கொண்டிருப்பதன் ஒரு காரணம் தங்கள் பிதாக்களின் கல்லறைகள் அங்கு இருப்பதனால் தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? நேபுகாத் நேச்சாருடைய நாட்களிலே அவன் எருசலேமை கீழடக்கினான். அவன் எருசலேமை கைப்பற்றினான். எருசலேமை நேபுகாத் நேச்சார் பிடித்த போது அவன் செய்தது என்ன தெரியுமா? எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டது. எருசலேமின் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது. தெய்வப்பிள்ளை, அது மட்டுமல்ல, பிதாக்களின் கல்லறைகள் மண்மேடுகளானது. எவ்வளவு துக்கம் பாருங்கள். துக்கத்தை அதிகரிக்கக்கூடிய காரியங்கள் நேபுகாத் நேச்சார் மூலமாக எருசலேமிலே நடைபெற்றது. நெகேமியா இந்த வார்த்தைகளை கேட்கிறான். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அதன் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, பிதாக்களின் கல்லறைகள் எல்லாம் மண்மேடுகளாக காணப்படுகிறது. நெகேமியா இதை கேள்விப்பட்ட போது அவனுக்குள்ளாக ஒரு பெரிய பாரம், அவனுடைய முகத்திலே துக்கம். அவன் ராஜாவின் அரண்மனையிலே காணப்பட்டால் என்ன, ராஜபோஜனம் காணப்பட்டால் என்ன, ராஜாவுக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தால் என்ன, எருசலேம் நகரம் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற துக்கத்தோடு நெகேமியா காணப்படுகிறான். அழுது துக்கப்பட்டது மாத்திரமல்ல, அர்தஷஷ்ட ராஜா அவனுடைய துக்கத்தின் காரணத்தை விசாரித்த போது நெகேமியா 2:3 படி அவன் பதில் சொன்னான். என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழடைந்து கிடக்கிறது என்று புலம்புவதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னுடைய புலம்பல் எதை குறித்ததாய் இருக்கிறது? உன்னை எதனால் ஆறுதல் படுத்த முடியும் என்பதை மகாராஜா அறிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். சந்தோஷத்தோடு தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டிய தெய்வ பிள்ளையே, உன் இருதயத்திலே மனக்கலக்கம் ஏன்? உன் முகத்திலே துக்கம் ஏன்? மகத்துவமான ராஜா
இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள விரும்புகிறார். உன் உள்ளத்தை திறப்பாயானால், அவரை நோக்கி நீ அதை சொல்லுவாயானால், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Praise the Lord. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை அதிசயங்களை காண செய்வார். Praise the Lord. தெய்வ பிள்ளையே, நெகேமியாவுடைய ஜீவியத்திலே எழுத்தின் பிரகாரமான எருசலேமின் அலங்கம் பாழடைந்ததும் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டதுமாய் இருப்பது துக்கத்தை கொடுத்திருக்குமே. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. எருசலேம் என் ஆலயம், நான் ஆசித்த வீடதே. தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். கல்லுகளினாலும் மரத்தினாலும் கட்டப்பட்ட ஆலயங்களிலே அல்ல தேவன் வாசம் பண்ணுகிறது. ஒரு மனிதனுடைய இருதயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார். அதற்காக தேவன் தம்முடைய ஜனங்களை என்ன செய்தார்? எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சித்து சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணி கானானுக்கு நேராக வழி நடத்தினாரோ, அப்படிதானே உங்கள் ஒவ்வொருவரையும் பாவமாகிய எகிப்திலிருந்து, சாபமாகிய எகிப்திலிருந்து, அடிமைத்தன வல்லமைகளிலிருந்து தேவன் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் முழுக்கு ஞான ஸ்நான அனுபவத்தின் மூலமாகவும் ஒரு புதிய உடன்படிக்கையை தேவனோடு ஏற்படுத்தி கொள்ளும்படியாக செய்து உங்களை பரிசுத்த பாதையிலே, உங்களை பரலோக பாதையிலே வீழாமல் தாழாமல் உங்களை கழுகுகளின் செட்டைகளின் மீது வைத்து சுமக்கிறது போல உங்களை சுமந்து செல்வதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இதை அறியாமல் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? இந்த வனாந்திர பாதையிலே முறுமுறுத்து தங்களுடைய ஜீவியத்திலே வருகிற சோதனைகளிலே பாவத்திற்கு இடம் கொடுக்கிறார்கள். சாபகரமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து ரட்சிப்பு என்கிற மதில் அநேக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இடிக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்கிற மதில் அநேகருடைய ஜீவியத்திலே தகர்க்கப்பட்டிருக்கிறது. துதி என்கிற வாசல் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாவங்களும் சாபங்களும் பிரவேசித்தபடியினால் ரட்சிப்பின் மதில் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. பின்மாற்றத்தில் காணப்படுகிறார்கள். துதி என்கிற வாசல் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளிலே துதி சத்தம் இல்லை. வாசியுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்து பாருங்கள். உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இன்றைக்கு உன் ஜீவியத்திலே தேவன் கட்டி எழுப்பின ரட்சிப்பு என்கிற மதிலின் நிலவரம் என்ன? உன் ஜீவியத்திலே தேவன் வாசல்களாக ஏற்படுத்தின துதியின் அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? ரட்சிப்பை இழந்திருக்கிறாயா? துதியின் அனுபவங்களை இழந்திருக்கிறாயா என்றால் நீ நேபுகாத்நேச்சாருக்கு உன் வாழ்க்கையிலே இடம் கொடுத்திருக்கிறாய் என்றால் நீ அன்றைக்கு எருசலேம் நகரமானது நேபுகாத்நேச்சார் மூலமாக இடிக்கப்பட்டது போல, அதன் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டது போல உன் ஜீவியத்திலே பாவத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறாய், அடிமைத்தனத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறாய். உன்னை ஆட்கொள்ளும்படியாக அநேக அந்நிய வல்லமைகளுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாய். இன்றைக்கு உன் ரட்சிப்பு என்கிற மதில் இடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு துதி என்கிற வாசல் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. ஆராய்ந்து பார். அப்படிப்பட்ட நிலவரம் உன் ஜீவியத்திலே இருக்குமானால் தேவ சமூகத்திலே உன் முகத்திலே துக்கம் காணப்படும். தேவ சமூகத்திலே உன் முகத்திலே துக்கம் காணப்படும். அன்றைக்கு அர்த்தசஷ்ட ராஜா நெகேமியாவிடத்திலே கேட்டது போல இன்றைக்கு மகத்துவமான ராஜாவாகி இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து கேட்கிறார், உன் முகத்திலே ஏன் துக்கம்? உன் உள்ளத்தை திறந்து, கர்த்தாவே ரட்சிப்பு என்கிற மதில்
இடிக்கப்பட்டு விட்டது. துதி என்கிற வாசல் சுட்டெரிக்கப்பட்டு விட்டது. கர்த்தாவே, என்னுடைய நிலவரத்தை அப்படியே அறிக்கை செய்கிறேன். சத்தியத்தின்படி நடக்கிற நீதியுள்ள ஜாதியாக திகழும்படியாக என்னை மறுபடியும் ஒன்று கூட உயிர்ப்பியும், என்னை மறுபடியும் ஒன்று கூட கட்டி எழுப்பும். என்னுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்தருளும். எங்களுடைய பாவ சாபங்களை எல்லாம் நீக்கி அருளும். நான் நேபுகாத் நேச்சாரின் வல்லமைகளுக்கு இடம் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் மெய் மனஸ்தாபத்தோடு உண்மையாக அறிக்கை செய்வாயானால் நெகேமியாவுக்கு 12 முதல் 13 வருடங்கள் தேவைப்பட்டது எருசலேமின் அலங்கத்தை கட்டி எழுப்ப. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலேயும் இடிந்து போன, தகர்ந்து போன, சுட்டரிக்கப்பட்ட நிலவரத்திலிருந்து தேவன் உன்னை கட்டி எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன் வாயை திறந்து இருதயத்தின் நிலவரத்தை தேவனிடத்திலே சொல்லுவாயானார், நெகேமியாவின் மூலமாக எப்படி எருசலேமை தேவன் கட்டி முடிக்க செய்தாரோ, உன்னுடைய ஜீவியத்தையும் தேவனுடைய ஆலயமாக, ஆவிக்குரிய எருசலேமாக, தேவன் தங்கி இருக்கிற வாசஸ்தலமாக கட்ட மகாராஜா வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதற்காக தான் தேவ சமூகத்திலே தம்முடைய தாசர்களை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஒரு மனிதனை துக்கப்படுத்தக்கூடிய சில காரியங்களை குறித்து வேதத்திலே நம்மால் படிக்க முடியும். முதலாவது பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு மனிதனை துக்கப்படுத்தக்கூடிய காரியத்தை நாம் அங்கே படிக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். அவன் வந்த பிரகாரமே போகிறான், இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்படுகிறதினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் தன் நாட்களிலெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். இங்கே பிரசங்கியின் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கையிலே துக்கம் வருவதற்கான ஒரு காரணத்தை நாம் இங்கே படிக்கிறோம். மனிதன் என்ன செய்கிறானாம்? காற்றுக்கு பிரயாசப்படுகிறானாம். In other words, running towards vanity. தெய்வ பிள்ளையே, காற்றுக்கு பிரயாசப்படுகிறான், மாயையின் பின்னாக ஓடுகிறான். எதற்கு பின்பாக ஓடுகிறான்? மாயையின் பின்பாக, துன்மார்க்கத்தனத்திற்கு பின்பாக ஓடுகிறான். தெய்வ பிள்ளையே, பாவம் ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். பாவம் ஒருபோதும் ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. எவ்வளவு தூரம் மனிதன் பாவம் செய்கிறானோ அவ்வளவு தூரம் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவனாயிருப்பான். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கனுடைய வழியோ அழியும், ஆனால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரைத்தார். அவரை பின்பற்றுகிறவர்கள் காற்றுக்கு பிரயாசப்படுகிறவர்களாக அல்ல, அவரை பின்பற்றுகிறவர்கள் மாயையை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, ஒரு நிச்சயத்தோடு ஆசையாய் தொடருகிறார்கள். பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்று இயேசுவை பின்பற்றுகிறார்கள். முடிவிலே ஒரு சாட்சி உண்டாகிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற நல்ல அறிக்கை செய்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இதுதான் ரட்சிப்பின் மதிலை பாதுகாத்து கொண்டவர்களுடைய அனுபவம். இதுதான் துதி என்கிற வாசலை சுட்டரிக்க இடம் கொடுக்காமல் ஜீவிக்கிறவர்களுடைய அனுபவம். உன் வாழ்க்கையிலே நேபுகாத் நேச்சாரை போன்ற பாவ வல்லமைகள், சாப வல்லமைகள், தீட்டுப்படுத்தக்கூடிய வல்லமைகள் நெருங்கி வரும்போது கிட்டி சேராதே என்று சொல். பிரைஸ் தி லார்ட். உன் ரட்சிப்பின் மதில் பாதுகாக்கப்படும், உன் வாசல்கள் சுட்டரிக்கப்படாதபடி காக்கப்படும். கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணுவார், உனக்குள்ளே உலாவி வருவார். பிதா
என்று அழைக்கப்படும்படியான பிரதிஷ்டைக்குள்ளாக உன்னை நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற அனுபவங்களை கொடுப்பார். துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு மகிமையாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நான் ஒரு பாவி என்று சொல்லி பாவங்களை நீ அறிக்கை செய்வாயானால் நிச்சயமாகவே மெய்யான சந்தோஷத்திற்குள் உன்னை வழிநடத்தும்படியாக தேவன் உனக்கு நீதியின் வலது கரத்தை நீட்டி உன்னை கரம் பற்றி உன்னை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. மூல பாஷையிலே காற்றின் பின் ஓடுவது போல் இருக்கும் என்று படிக்கிறோம். மூல பாஷையிலே என்ன படிக்கிறோம்? காற்றின் பின் ஓடுவது போல் இருக்கும் என்று படிக்கிறோம். ஒரு மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவனை பார்த்து இன்னொரு மனிதன் கேட்கிறான், எதற்காக ஓடுகிறாய் என்று கேட்கும் போது அந்த ஓடுகிற மனிதன் சொல்லுகிறான், நான் காற்றை பிடிக்க ஓடுகிறேன். எதை பிடிக்க? காற்றை பிடிக்க. இப்படிதான் அநேகர் மாயையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். மனதுக்கு சஞ்சலமான காரியங்களை பற்றி கொள்ளும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாகமாயிருக்கிறவர்களே, தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு இருக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று மகாராஜா அழைப்பை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பெரிய ராஜாவினிடத்தில் வரும்போது, மகத்துவமான ராஜாவினிடத்தில் வரும்போது தேவ சித்தம் நிறைவேறும். அப்பொழுது என்ன பாடல் உண்டாகும்? தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறே, தேவ சித்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறே, தேவ சித்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. பாருங்கள், மாயையை பின்பற்றி கொண்டிருக்கிற மனிதனுக்கு தேவனுடைய அழைப்பு வரும்போது அதற்கு கீழ்ப்படியும்படியாக தேவ சித்தத்திற்கென்று ஒப்பு கொடுக்கும் போது அவன் அப்படியே தன்னை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறான். குயவனே, உம்முடைய கரத்திலே ஒரு களிமண்ணை போல இருக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி என்னை என்ன செய்யும்? வனைந்து உகந்த பாத்திரமாக, எஜமானனே உமக்கு பயன்படுகிற பாத்திரமாக, மகிமையின் பாத்திரமாக, கிருபா பாத்திரமாக மாற்றிவிடும் ஐயனே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். ஆகவே காற்றை பிடிக்க பிரயாசப்பட வேண்டாம், மாயையை பின்பற்ற வேண்டாம். அது மனதுக்கு சஞ்சலமாயிருக்கும், உங்கள் சமயம் வீணாக கூடியதாயிருக்கும், தேவநாமம் மகிமைப்படக்கூடாதபடி காணப்படும். ஆனால் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையிலே கீழ்ப்படிதலோடு விசுவாசத்திலே பலப்படுத்தப்பட்டவர்களாக, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாணப்படும் போது உங்களுடைய பிரயாணத்தின் முடிவு வெற்றிகரமாக இருக்கும். அல்லேலூயா. பெருங்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் எழுந்தவர் நீர. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் எழுந்தவர் நீர. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ராஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ராஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல
கிருபை முன் செல்ல அருளோ. அல்லேலூயா. காற்றை பிடிக்க பிரயாசப்பட்டு நேரத்தை வீணாக்கி சமயத்தை பாழாக்கி மாயைக்கு பின்பாக ஓட வேண்டாம். ஸ்தோத்திரம். உன் நம்பிக்கை வீணாக போய்விடக்கூடாது. தேவன் உன் ஜீவியத்திலே ஏற்படுத்தின விசுவாசத்திலே, தேவன் உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றின ரட்சிப்பிலே, தேவன் உன் ஜீவியத்திலே கொடுத்த ஆராதனை அனுபவங்களிலே நீ வளர்ந்து 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 தேவனுடைய ஆலயமாக தேவன் நியமித்திருக்கிற பாதையிலே லெக்கை நோக்கி தொடருகிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. முடிவிலே உங்களை சாட்சியாக நிறுத்துவார். என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையுமோ படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முடிவிலே நீ தேவனுடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டவள், முடிவிலே தேவன் கொடுத்த துதியின் அனுபவத்தை பாதுகாத்து கொண்டவன், முடிவிலே தேவனுடைய ஆலயமாக கட்டப்பட்டவர்கள் என்பதை எதன் மூலமாக வெளிப்படுத்துவீர்கள்? உங்களை காண்பவர்கள் உங்களிலே தேவ சாயலை காண்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த தேவ சாயலை உங்களிலே காணும் போது கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உருவாக்கப்பட்டார் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கள் கர்ப்ப வேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவனுடைய தாசர்கள் மனபாரத்தோடு அழுது புலம்புகிறார்கள். தெய்வமே, எங்கள் சபையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நேபுகாத் நேச்சாரை போன்ற எந்த வல்லமைகளும் தீட்டுப்படுத்த கூடாதபடி தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் என்று அலறிக்கொண்டிருக்கிறார்கள். நகரத்தின் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி அலறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அலறலின் சத்தத்தை நீ கேட்கிறாயா? காற்றை பிடிக்க ஓடாதபடி தேவ சித்தம் செய்யும்படியாக இன்றைக்கு என்னோடு பேசும் கர்த்தாவே, நான் காத்திருக்கிறேன் என்று சொல்வாயானால், இன்றைக்கு என்னோடு பேசும், நான் உமக்கென்றே என்னை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்வாயானால், கர்த்தர் சிநேகமுள்ள நண்பராயிருந்து உன்னோடு பேசுவார், அன்புள்ள தகப்பனாயிருந்து உன்னோடு பேசுவார். அவருடைய சத்தத்தை கேட்கும் போது அவருடைய சித்தத்தை நீ செய்கிறவனாயிருப்பாய். பிரைஸ் தி லார்ட். மனிதனுடைய வாழ்க்கையிலே காற்றை பிடிக்கும்படியாக ஓடுகிறபடியினால் அவனுடைய ஜீவியத்திலே துக்கம் காணப்படுகிறது. இரண்டாவதாக, எதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துக்கம் உண்டாகிறது என்பதை குறித்து தியானிக்கும் போது, ஒருவன் தன்னுடைய சொந்த வழியிலே நடப்பதும் தன்னுடைய கண்கள் விரும்பினபடி செய்வதும் அவனுடைய வாழ்க்கையின் முடிவிலே துக்கத்தை உண்டாக்கும். என்ன? தன்னுடைய கண்கள் விரும்பினபடி செய்வது, தன்னுடைய சொந்த வழியிலே நடப்பது, அதனுடைய முடிவு எப்படி? துக்கமாக காணப்படும். வாசியுங்கள், பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயையே. Put an end right now. இன்றைக்கே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வா. இன்றைக்கே இரட்சண்ய நாள், இன்றைக்கே அனுகிரக காலம். தெய்வ பிள்ளையே, சொந்த வழியிலே நடக்கும்படியாக உன்னை ஒப்பு கொடுத்து, மாம்சத்திலே தீங்கு காணப்படுகிறதா? இருதயத்திலே சஞ்சலம் காணப்படுகிறதா? வேதம் சொல்லுகிறது, இளவயதும் வாலிபமும் மாயையே. அதனுடைய முடிவு மனதுக்கு சஞ்சலமாயிருக்கும், வேதனையாயிருக்கும். அப்படிப்பட்ட வாலிபத்திலே நம்பிக்கை வைத்து, சரீர அழகிலே நம்பிக்கை வைத்து, சொந்த வழியிலே பிரயாணப்படும்படியாக பிரயாசப்படுகிற யாரானாலும் தேவாவியானவர் இடைப்படுகிறார். இன்றைக்கே அதற்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக, யாருடைய வாழ்க்கையிலே துக்கம் உண்டாகிறது?
நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே என்று படிக்கிறோம். நீ ஒரு குடிகாரனாய் இருக்கலாம், அது உன்னுடைய குடும்பத்தினுடைய சமாதானத்தை சீர்குலைக்க கூடியதாக காணப்படலாம். ஆனால் இந்த நாளிலே தேவன் உன்னோடு இடைபடுகிறார். கல்வாரி சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எல்லா அடிமைத்தன வல்லமைகளிலிருந்தும் விடுதலையாக்கும்படியான அனைத்து செயலையும் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே, இப்படிப்பட்ட அடிமைத்தன வல்லமைகளை மேற்கொள்ள கிருபை தாரும் என்று வேண்டிக் கொள்வாயானால் எல்லா மதுபான வல்லமைகளிலிருந்தும் உன்னை விடுதலையாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். By his power and by his grace he will help you to overcome. எல்லா அடிமைத்தன வல்லமைகளிலிருந்தும் உன்னை விடுதலையாக்க கிருபையுள்ளவராய் இருக்கிறார். 31ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். 32ஆம் வசனம், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். ஆம் தெய்வ பிள்ளையே, இப்படி அநேக குடும்பங்கள் மதுபானத்திற்கு இடம் கொடுத்தபடியினால் சமாதானத்தை இழந்து சீர்குலைந்து துக்கத்தோடு துயரத்தோடு காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலவரத்திலே யார் இந்த செய்தியை கேட்டாலும் மனம் திரும்பும்படியான இரட்சண்ய நாளாய் இருக்கிறது, இரட்சண்ய நாளாய் இருக்கிறது. என் தேவனே, இந்த மதுபான வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும் உடைய கிருபையை தாரும் என்று வேண்டிக் கொள்வாயானால் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த நான் பாடி பாடி துதிப்பேன், தினம் ஆடி ஆடி மகிழ்வே. தினம் ஆடி ஆடி மகிழ்வே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த. இன்னும் இந்த பாடலை பாடக்கூடாதபடி எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே காணப்பட்டாலும் கிருபை தாரும் கர்த்தாவே என்று வேண்டிக் கொள்வார்களே. ஆனால் கல்வாரி சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று வாக்குரைத்த தேவன் எல்லா அடிமைத்தன வல்லமைகளிலிருந்து மீட்டு விடுதலை ஆக்கும்படியான கிருபையை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தெய்வ பிள்ளையே, மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, துக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எதனால் உண்டாகிறது என்பதை குறித்து படிக்கிறோம். வியாதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துக்கத்தை கொண்டு வருகிறது. மார்க் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, ஒரு மகனை ஒரு பிசாசின் ஆவி அடிமைப்படுத்தி வியாதிக்குள்ளாக தள்ளி அவனை வேதனைப்படுத்துவதை நாம் அங்கே படிக்கிறோம். உடனே அந்த மகனுடைய தகப்பனார் வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கண்ணீரோடு உதவி செய்யும் என்று வேண்டிக் கொள்வதை பார்க்கிறோம்.
தெய்வ பிள்ளையே, அப்பொழுது கர்த்தர் அந்த இடத்திலே ஒரு அதிசயத்தை செய்து அந்த மகனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை கொடுப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு யாராகிலும் பலவிதமான வியாதிகளினாலே, பலவிதமான பலகீனங்களினாலே கண்ணீரோடு காணப்படுகிறீர்களா? துக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? மனவேதனையோடு காணப்படுகிறீர்களா? மகத்துவமான ராஜா உங்கள் மத்தியிலே இருக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்பே. பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்பே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கத்தின் தேவன் கேட்கிறார், உன் முகம் ஏன் துக்கமாயிருக்கிறது? உனக்கு வியாதி இல்லையே என்று கேட்கிறார். ஒருவேளை நீ வியாதியோடு காணப்படுகிறாயா? பலவிதமான பலவீனங்களோடு காணப்படுகிறாயா? என் தழும்புகளாலே குணமானீர்கள் என்கிறார். மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். தேவ சமூகத்திலே வல்லமை உண்டு, தேவ சமூகத்திலே தெய்வீக சுகம் உண்டு. 18 வருடங்களாக நிமிரக்கூடாதிருந்த கூனியாயிருந்தவளை தேவன் அற்புதமாக சுகமாக்கினார். அவருடைய அற்புதத்தின் கரம் இன்றைக்கும் தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தாவே உதவி செய்யும், கர்த்தாவே உதவி செய்யும் என்று கேட்பாயானால் உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா பலகீனங்களை நீக்கி போட்டு அவருடைய வார்த்தையினாலே சுகத்தை கொடுத்து எல்லா வேதனைகளும் நீங்கி சுகமாயிரு என் மகனே என்பார். எல்லா வேதனைகளும் நீங்கி சுகமாயிரு என் மகளே என்பார். பிரைஸ் தி லார்ட். துக்கம் வியாதியினால் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக தெய்வ பிள்ளையே, துக்கம் எதனால் உண்டாகிறது? வாழ்க்கையிலே காணப்படுகிற பற்றாக்குறைவினால் துக்கம் உண்டாகிறது. வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய குறைவுகளினால் துக்கம் உண்டாகிறது. உன் வாழ்க்கையிலே நீ குறைவுள்ளவனாயிருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. உன் வாழ்க்கையிலே குறைவுள்ளவளாயிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான தேவனுடைய அதிசயத்திற்காக நீ தேவனை நோக்கி மன்றாடும் போது நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் மான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் மான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும்
நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்வேனப்பா. Praise the Lord. ஆம், வாழ்க்கையிலே நீ குறைவுபட்டிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. வாழ்க்கையிலே உண்டாகிற பொருளாதார குறைவுகளாய் இருக்கலாம், வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய கிருபை வரங்களிலே குறைபாடுகளின் நிமித்தமாக உன் முகம் துக்கத்தோடு காணப்படுகிறதா? வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான வரங்களும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. கர்த்தாவே, கிருபையை பொழிந்தருளும், கிருபையிலே நிறைவுள்ளவனாக்கும், அபிஷேகத்தில் நிறைவுள்ளவளாக்கும், தேவ அன்பிலே நிறைவுள்ளவனாயிருக்க கிருபை தாரும் என்று வேண்டிக் கொள்வீர்களானால் உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்பார். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அன்னாள் என்கிற ஸ்திரீயை குறித்து படிக்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைபாடு உண்டாயிருந்தது. வாசியுங்கள். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அன்னாளுடைய துக்கம், மன கிளேசத்தின் காரணம் என்ன? அவள் மலடியாக காணப்பட்டாள். உங்கள் வாழ்க்கையிலே என்ன குறைபாடு உண்டாயிருக்கிறது என்பதை தேவ சமூகத்திலே மகாராஜாவினிடத்திலே சொல்லுங்கள், மகத்துவமான ராஜாவினிடத்திலே சொல்லுங்கள். அந்த குறைபாடுகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். தெய்வ பிள்ளையே, காற்றை பிடிக்கும்படியாக பிரயாசப்பட வேண்டாம். மாயையாய் இருக்கிறது, அது மனதுக்கு சஞ்சலமாக மாறிவிடும். துன்மார்க்கத்தனத்தை பின்பற்றுகிறவர்கள், மாயையை பின்பற்றுகிறவர்களுடைய முடிவு துக்கமாக காணப்படும். சொந்த வழியிலே நடப்பது, கண்கள் விரும்பினபடி செய்வது, முடிவு துக்கம். இளவயதும் வாலிபமும் மாயை. மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போடு. இருதயத்திலே சஞ்சலம் உண்டாயிருக்கிறதா? மதுபானத்தினாலே உன்னுடைய சரீரத்தையும் ஜீவியத்தையும் குடும்ப வாழ்க்கையும் சீரழித்து கொண்டிருக்கிறாயா? மதுபான வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கப்படும்படியாக இயேசுவின் ஆணி கடாப்பட்ட கரத்தை நோக்கி பார். கர்த்தாவே, கல்வாரி சிலுவையிலே எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தீரே, என்னுடைய அடிமைத்தன வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கும் என்று நீ வேண்டிக் கொள்வாயானால், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட். விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். உன் ஜீவியத்திலே வியாதி பலகீனங்கள் துக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறதா? கர்த்தாவே, நோய்களிலிருந்து வியாதிகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும், உடைய தழும்புகளாலே சுகமாக்கும் என்று வேண்டிக் கொள்வாயானால், தேவன் வைத்திருக்கிற பிரமாணத்தின்படியே உன்னை விடுதலையாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அன்னாளை போல இன்னும் பலவிதமான குறைபாடுகளினாலே உன் ஜீவியத்திலே துக்கம் உண்டாயிருக்கிறதா? இன்றைக்கு தேவாவியானவர் உன்னோடு இடைபடுகிறார். மகாராஜாவினிடத்திலே, இயேசு ராஜனிடத்திலே நீ உன் குறைபாடுகளை எல்லாம் எடுத்துரைப்பாயானால், நிறைவானது வரும்போது உன் வாழ்க்கையில் உண்டாயிருக்கக்கூடிய குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும். ஒரு தலபலவரதபதலவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நெகேமியாவுக்கு ஒரு துக்கம். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார். ஒரு தலபலவரதபதலவே ரட்சிப்பின் மதில் இடிக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு தலபலவரதபதலவே துதி என்கிற வாசல் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு தலபலவரதபதலவே தேவன் உன் வாழ்க்கையிலே கட்டி எழுப்பின ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்திருக்கிறாயா? ஒரு தலபலவரதபதலவே இந்த நாளிலே, கர்த்தாவே, ஒன்று கூட என்னை புதுமையாக்கும் என்று சொல்லி நீ வேண்டிக் கொள்வாயானால், ஒரு தலபலவரதபதலவே உன்னை அதிசயங்களை காண செய்வார். நெகேமியாவுக்கு 12 முதல் 13 வருடங்களானது எருசலேமின் அலங்கத்தையும் வாசல்களையும் நிலைவரப்படுத்தும்படியாக
கட்டி எழுப்பும்படியாக உன் ஜீவியத்திலே இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்பாயானால் நீ துவங்குகிற காரியத்தை தேவன் உன் வாழ்க்கையிலே வெற்றிகரமாக நிறைவேற்றுவார். நீ துவங்கு, நான் முடிப்பேன் என்கிறார். உன் தீர்மானத்தின்படியே உன் முடிவு காணப்படும். ஒரு தலபல வரத பதில் ரபக்கல வரத பதில வரத பதிலவே உன் உடன்படிக்கையின்படியே உன் முடிவு காணப்படும். ஒரு தலபல வரத பதில் ரபக்கல வரத பதில வரத பதில. இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானத்தை செய்து கொள். என் வாழ்க்கையிலே நேபுகாத் நேச்சாரை போன்ற எந்த அந்நிய வல்லமைகள் என் ஜீவியத்தை கரைப்படுத்தும்படியாக வந்தாலும் ஒரு தலபல வரத பதிலவே அப்பாலே போ சாத்தானே என்று நீ சொல்லுவாயானால் ஒரு தலபல வரத பதிலவே ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்வாய். தேவன் கொடுத்த துதியின் அனுபவத்தை இழந்து போகாமல் நீ பாடி பாடி மகிழ்வாய். அல்லேலூயா. பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நான் இளை பாருவேன். பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நான் இளை பாருவேன். பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்றும் வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் இன்ப ஜப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்ந்து அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்ந்து அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜப தியானமே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்கிறார். இன்றைக்கு நீ எடுக்கிற நல்ல தீர்மானம் உன்னுடைய முடிவை நிர்ணயிக்கும். இன்றைக்கு நீ எடுக்கிற நல்ல தீர்மானம் உன்னுடைய முடிவு மகிமையுள்ள முடிவாக காணப்படும்படியாக செய்யும். அவருடைய வருகையின் நாளிலே விலையேறப்பட்ட சம்பத்தாக காணப்படுவாய். ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷமாக நீ காணப்படுவாய். தேவனுடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாக காணப்படுவாய். தேவன் உலாவி வருகிற வாசஸ்தலமாக அவருடைய ஆலயமாக திகழ்வாய். ஒரு தலபலவரதபதலவே அப்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ராஜாவின் சமூகத்திலே நீ துக்கமுகமாய் இனி இருக்கக்கூடாது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும். அன்றைக்கு அர்தசஷ்ட ராஜா நெகேமியாவிடத்திலே கேட்டது போல இன்றைக்கு மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உன்னிடத்திலே கேட்கிறார். நீ உன்னுடைய உள்ளத்தை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ கர்த்தரிடத்திலே உன் நிலவரத்தை ஏறெடுத்து சொல்வாயானால் நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் சுகமும் உண்டாயிருக்கும். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலங்கள் வருத்தங்கள் எல்லாம் ஓடி போகும். ஒரு தலபல வரத பதில ரபக்கல வரத பதில வரத பதிலவே எல்லாரும் எழும்பி நிற்போமா? என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. எல்லாரும் ஒப்பு கொடுப்பீர்களா? எல்லாரும் ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரு தலபலவரதபதலவே எல்லாரும் கர்த்தருடைய கரத்திலே உங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை முழுமையாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை ஜீவ பலியாக நான் ஒப்புவிக்கிறேன் கர்த்தாவே. இனி என்னுடையவைகள் எல்லாம் உமக்கே சொந்தம் கர்த்தாவே.
என் இன்ப துன்ப நேரத்தில் நான் உண்மையே நோக்கி பார்ப்பேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை ஜீவ பலியா ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபத்திலே கடந்து செல்வோம். ஜெபிப்போம். இரக்கம் கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. இந்த காலை வேளையிலும் கத்தாவே உமது சமூகத்தில் நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்கவும் கத்தாவே, துதி பலிகளை ஏறெடுக்கவும் கத்தாவே. ஆண்டவரே இசப்பா, உமது வசனத்தை நாங்கள் கேட்கும் கத்த தந்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி கத்தாவே ஆண்டவரே, எங்களுடைய துக்கத்தை நீ சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இயேசுவே தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் கேட்ட வசனத்தின்படி கத்தாவே பிதாக்கள் என்று அழைக்கப்படும்படியாக அனுபவத்தை கத்தாவே எங்களுக்கு நீ தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, துதியின் அனுபவங்களை இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் தாமே எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, ஆவிக்குரிய அனுபவங்களை நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்து கத்தாவே உமக்குள்ளாய் ஆண்டவரை காத்து நாங்கள் ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய கர்த்தர் தாமே கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மாயை நம்பி ஓடாதபடி கத்தாவே ஆண்டவரே, துக்கமான மாயான காரியங்களை கத்தாவே நாங்கள் தேடி ஆண்டவரை அலையாதபடி கர்த்தர் தாமே எங்களை ஆண்டவரே அந்நிய வல்லமையின் சக்திக்கு ஆண்டவரை எங்களை விடுவித்து ஆண்டவரை உம்மது ஆண்டவரை கரத்தின் கீழாக ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரே தங்கியிருந்து கத்தாவே உமது ரட்சிப்பை நாங்கள் பெற்று வாழ கர்த்தர் தாமே கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிற கத்தாவே. எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாய் கர்த்தர் தாமே எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய சொந்த வழியில் நாங்கள் நடக்காதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய வருகை நாளிலே கத்தாவே ஆண்டவரே உமது விலையேறப்பெற்ற சம்பத்தாக காணப்படுகிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று நாங்கள் வாழ கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அருமை இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவசட்டையின் கீழடை காலம் போகவே தான் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழடை காலம் போகவே சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழே கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே. மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களாக, அர்ப்பணித்தவர்களாக, எந்நாளும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் உங்கள் ஜீவியத்திலே நிறைவேற மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தாமே கிருபை நல்குவாராக. ஆமென். பிரைஸ்